Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் முதுமலை தெப்பக்காடு வனப்பகுதியில் பழுதாகி நின்ற அரசின் தகர டப்பா பேருந்தால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கூடலூரிலிருந்து 53 பயணிகளுடன் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள மாயார் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த விடிய அரசின் தகர டப்பா பேருந்து திடீரென பஞ்சராகி நடுவழியில் நின்றது. மாற்று டயர் மாற்றுவதற்காக போதிய கருவிகள் இல்லாத நிலையில் மாற்று பேருந்தும் இல்லாமல் சுமார் 2 மணி நேரமாக யானைகள் நடமாடும் வனப்பகுதியில் பயணிகள் அச்சத்தோடு காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஸ்டாலின் அரசு பதவியேற்ற 3.5 ஆண்டுகளில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் ஆங்காங்கே பஞ்சராகியும் உதிரி பாகங்கள் செயலிழந்தும் பாதியில் நின்று பயணிகளை பாடாய்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. கோவை சுந்தராபுரம் பகுதியில் அரசு மதுபான கடையில் வாங்கிய மதுபாட்டிலில் உடைந்த கண்ணாடி துண்டு கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் சிலர் சுந்தராபுரம் பகுதியில் அரசு மதுபான கடையில் மதுபாட்டில் வாங்கி மூடியை திறந்தபோது பாட்டில் உடைந்த நிலையில் இருந்ததும் மதுபானத்தில் கண்ணாடி துகள்கள் இருந்ததும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மதுபான பார் ஊழியரிடம் கேட்டபோது டீ வடிகட்டியை கொடுத்து வடிகட்டி மதுபானத்தை குடியுங்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த இளைஞர்கள் நடந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். விடியா திமுக அரசு மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வாங்குவதாகவும் பாதுகாப்பில்லாத மதுபானங்களை கொடுத்து குடிக்கச் சொல்வதாகவும் மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 குவார்ட்டர் வாங்கியிருக்கிறோம். இதில் மூடி இந்த இடத்துல பாட்டில் டேமேஜ் ஆகிருக்குங்க. சரிதுங்களா? உள்ள சரக்குக்குள்ளே சில்லு இருக்குது. 2 வாட்டி கேட்டாச்சு, சப்ளையர் போய் கேட்டாச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா சொன்னாங்க வடிகட்டி குடிங்கன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின்பழுதை சரி செய்ய டிரான்ஸ்பார்மரில் ஏறியவர் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியது. கடகானூர் கிராம விவசாயி சேட் கடப்பாறையால் டிரான்ஸ்பார்மரை ஆஃப் செய்துவிட்டு மேலே ஏறி மின்பழுதை சரி செய்ய முயற்சித்த போது வேறொரு டிரான்ஸ்பார்மரின் உயர் மின்னழுத்த கம்பி முதுகில் உரசி உயிரிழந்தார். இதனிடையே கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பழுதடைந்த டிரான்ஸ்பார்மரால் அடிக்கடி மின்சார துண்டிப்பு ஏற்படுவதாகவும் மின்வாரியத்திடம் முறையிட்டும் பலனில்லாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பழுதடைந்த டிரான்ஸ்பார்மரை மாற்ற இப்பகுதியைச் சேர்ந்த ஒவ்வொரு வீட்டிலும் தலா 500 ரூபாய் பெற்று மின்வாரிய அதிகாரிகள் ஏமாற்றியதாகவும் பழுதடைந்த மின்கம்பத்தின் முன் எந்த ஒரு எச்சரிக்கை போர்டும் வைக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விவசாயி சேட் இறப்புக்கு மின்வாரிய அதிகாரிகளின் கவனக்குறைவே காரணம் என தெரிவித்தனர்.